வணக்கம். ஓம் ஜெய் குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அன்புமிக்க விருச்சிக ராசி நேயர்களே, இந்த குரோதி வருடத்தில் வருகிற மே 1ஆம் தேதி நிகழ இருக்கிற குரு பயிற்சி பலன்களை முதலில் பார்த்துவிட்டு, அடுத்ததாக சனி பகவான் பயிற்சி இந்த குரோதி வருடத்தில் இல்லை, அவர் எங்கு நிற்கிறார், இந்த வருடம் முழுவதும் என்னென்ன பார்வைகளில் என்னென்ன பலன்கள் தருகிறார் அதையும் பார்த்துவிட்டு, ராகு கேது பகவான்கள் பயிற்சியும் இந்த குரோதி வருடத்தில் இல்லை, அவர்கள் தொடர்ந்து அவர்கள் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து என்ன பலன்களை தருகிறார்கள் என்பதையும் நாம் தொடர்ச்சியாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருட பலன்களாகவே முழுமையாகவே பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இதுவரை 6ஆம் இடத்திலிருந்து வந்த குரு இப்பொழுது அருமையாக உங்களுக்கு பெருமை தரும் விதத்தில் 7ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 7ஆம் இடத்திலிருந்து அவர் காரகமான எல்லா விதமான சந்தோஷங்களையும் நேரடியாக நேர் பார்வையாக விருச்சிக ராசிக்கு தராருங்க. 7ஆம் பார்வை நேரடியாக இந்த குரோதி வருடத்தில் குரு பகவான் விருச்சிக ராசியின் மீது கருணை மழை பொழிகிறாருங்க. எல்லாவித சுகமும், ஏன்னா அவர் இயற்கை முழு சுபக்கிரகர் இல்லைங்களா, அவர் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறது மிக சிறப்பு. அப்படி பார்க்கும்போது இப்போ இது வரைக்கும் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு அவர் வந்ததுனாலங்க, அந்த 7ஆம் இடத்துலேருந்து அவர் 11 உங்கள் விருச்சிக ராசி 3ஆம் இடம், இந்த 3 பார்வையும் அவருக்கு இருக்குங்க. இப்போ 7ஆம் இடத்துலேருந்து அவருடைய பார்வை நேரடியாக விருச்சிக ராசி கிடைப்பதால், குரு பகையாக இருக்கார் சுக்கிரனில் ரிஷபத்தில், அதனால் பகைமை அவருடைய பார்வை தான் வருமானு மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. குரு பகை கிடையாது யாருக்குமே. குரு, நீங்கள் சுக்கிரன் தான் குருவை பகையாக நினைக்கிறாரே தவிர குரு சுக்கிரனை பகையாக நினைக்கிறது இல்லைங்க. அதை முதல்ல புரிஞ்சுங்க. நீங்கள் பார்த்த உடனே குரு அந்த இடத்துல பகைன்னு இருக்குமே, அப்போ நமக்கு அவர் பகையாக இந்த தடவை செயல்படுவாரா அப்படின்னு மட்டும் கவலைப்படாதீங்க. குரு அவர் எல்லாருக்குமே நல்லவர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கு சொந்தமான இடத்துல போய் பாருங்களேன், தனுசு ராசியும் மீன ராசியும், அந்த 2 ராசிலையும் யாரையுமே அவர் பகை கிடையாது. அவர் போய் எப்படிங்க சுக்கிரன் இடத்துல பகையாக உட்காருவார்? சுக்கிரன் தான் அவரை பகையாக நினைக்கிறார், அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவர் அங்கேருந்து அவர் செய்ய வேண்டிய அவர் பார்வை பலன்களையும் ஸ்தான பலன்களையும் அவர் நேராக விருச்சிக ராசிக்கு தர்றதுனால இந்த வருஷம் மிக குதூகலமாக குஷியான வருஷம் அப்படின்னு தாங்க சொல்லணும். குரு எதுக்கு காரகர்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கிரகத்துக்கு 145 வகையான காரகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகத்தை வச்சு 145 வகையான பலன்களை சொல்லலாம். நம்ம சுருக்கமாக முடிந்ததை சொல்லணும்னா, குரு பெரியப்பாவுக்கு அவர் தான் காரகர். பெரியப்பா நம்மளுடைய பெரியப்பாவாக இருக்கிறது, நமக்கு ஆசிரியராக இருக்கிறது, நமக்கு குழந்தையாக இருக்கிறது, நமக்கு நீதிபதியாக இருக்கிறது, நமக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி தரவங்க எல்லாரும், அந்த மாதிரி மகான்கள் தொடர்பு கிடைக்கிறது, அவங்க எல்லாமே குரு காரகர் தான். ஒரு வங்கியில் பணம் கிடைக்கிறது, ஒரு பணம் புழங்குற இடத்துல வேலை பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாமே குருவோட காரகர் தான். இதனால் இப்போ இவங்களுடைய பக்கத்துலேருந்து நமக்கு சாதகமாக சந்தோஷமான எல்லாம், இப்போ குழந்தைகிட்ட ஜாலியாக இருக்க போகிறீங்க, குழந்தை வெளியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க போகுது, பெரியப்பா அனுசரணையாக இருக்க போகிறாரு, அதே மாதிரி நம்மளுடைய பக்தி ஒழுக்கம் கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் சிறப்பாக இருக்க போகுது. அது சிறப்பாக இருக்கிறதுனால அவங்க அருள் நல்லா கிடைக்க போகுது. முக்கியமாக அவருக்கு சொந்தமான வடக்கு திசையிலேருந்து நல்ல செய்திகள் வரும். அவருக்கு தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு மிக விரைவான பலன்களை பெற்றுத்தரும். இப்போ ஆசிரியர்கள் தொடர்பு இருந்தால் அவங்களால நன்மையும் சந்தோஷமும் கிடைக்கும். அதே மாதிரி நீதிபதி தொடர்பு, நீதிபதியினால் நமக்கு ஒரு சந்தோஷமான செய்திகள் வரும். இந்த மாதிரி அவருடைய காரகங்கள் பூரா இப்போ நேரடி பார்வையாக விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் மகிழ்ச்சியான ஆண்டாக, சந்தோஷமான ஆண்டாக, எப்படி அது பல விதத்தில் சொல்லணும் போல் இருக்குது. ஏன்னா அவருடைய நேர் பார்வை விருச்சிக ராசிக்கு போகிறதுனால மிக சிறப்பாக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அவருடைய பார்வை பலனை பார்த்துருவோம் வேகமாக. இப்போ அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியின் 11ஆம் இடத்துக்கு கிடைக்குதுங்க. 11ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால லாபம் நல்லா இருக்க போகுது. மூத்த சகோதரம் சூப்பராக இருக்க போகிறாங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற போகுது. எண்ணங்கள் ஈடேறின பலனை அனுபவித்து அதை சந்தோஷப்பட்டு, அதாவது வெற்றி கிடைக்கிறதும், வெற்றி எத்தனை பேருங்க இறந்ததுக்கப்புறம் பாரத ரத்னா பத்மபூஷன்லாம் தராங்கல்ல, அதை இப்போ நமக்கு நேரடியாகவே கையில் கொடுக்குற மாதிரியான சந்தோஷம் இப்போ அந்த குரு பார்வை 11 கிடைக்கிறதுனால. ஏன்னா 11ஆம் இடம் தான் எண்ணம் ஈடேறுதல். நீங்கள் சொல்கிறது, நீங்கள் நடக்கிறது, நீங்கள் சொல்கிற 11ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்க சொல்கிற வார்த்தை பழிச்சிடும். ஏன்னா அவங்க எண்ணம் ஈடேறிடும் ஈஸியாக.
அதனால் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் ஈடேறுதெல்லாம் இப்போ அதிகமாக நடக்க போகுதுங்க. மூத்த சகோதரமும் நல்லா இருக்க போகிறாங்க, இளைய சகோதரமும் நல்லா இருக்க போகிறாங்க. இதோட ஒரு குரு பயிற்சியோட நல்ல இரட்டை தன்மையாக இது வந்து 11ஆம் இடம் மூத்த சகோதரம் சிறப்பாக இருக்க போகிறாங்க. 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரி, அங்கேயும் பார்வை கிடைக்குது, அவங்களும் நல்லா இருக்க போகிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், 11ங்கிறது இடது காது, அதே மாதிரி 3ங்கிறது வலது காது நல்லா இருக்க போகுது. கண் எது கேட்டிங்கன்னா 2ஆம் இடம் வலது கண், 12ஆம் இடம் இடது கண். இப்போ நம்ம 3ம் 11ம் நல்லா இருக்கிறதுனால மூத்த சகோதரம் இளைய சகோதரம், இடது காது வலது காது. அதே மாதிரி 3ஆம் இடம் வந்து சின்ன செல்ஃபோன் தகவல் தொடர்பு, குட்டி செல்ஃபோன், நம்பர் செல்ஃபோனுக்கு காரகமாக இருக்கிறது 3ஆம் இடம். 11ஆம் இடம் வந்து ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் ஃபோன் இந்த மாதிரி. இப்போ இது 2 இடத்துக்குமே குரு பார்வை கிடச்சிருக்கு பாருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதெல்லாம் அதை வச்சு எதுவும் தொழில் பண்ணிங்கன்னா இல்லை அதுலேருந்து நன்மை நடக்கிறது, உங்களுக்கு தகவல் தொடர்புலேருந்து பெருசாக லாபம் கிடைக்கிறது, அதெல்லாம் இப்போ நடக்க போகுதுங்க. இப்படி இரட்டைத்தன்மையான விஷயங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது. நேரடியாக நம்ம மேலேயும் அந்த விருச்சிக ராசி நேயர்கள் மேலேயும் வந்து அவருடைய பார்வை நேர்பார்வை படுறதுனால ரொம்ப அருமையான ஆண்டாக இருக்குங்க. இப்போ 11ஆம் இடத்துல எண்ணம் ஈடேற போகுது, நினச்சதெல்லாம் நடக்க போகுது, லாபம் நிறையா இருக்க போகுது. அதனால் இப்போ 1ஆம் இடமான நேரடியாக அவர் 1ஆம் இடம்ங்கிறதுங்க அவங்களுடைய சமூக அந்தஸ்தை குறிக்கும், நல்லா இருக்க போகுது. அவங்களுடைய குணம், தோற்றம், நிறம், ஆன்ம பலம், அவங்க யார், அவங்களால் அவங்க ஜாதகரால் பிரச்சனையாங்கிறத 1ஆம் இடத்தை வச்சு தான் பார்க்கணும். இப்போ அது குரு பார்வை கிடைச்சதுனால அவங்க சூப்பராகிட்டாங்க. அவங்களுடைய நேரடியான நடவடிக்கை எப்படி இருக்குது, நேர்மையாக இருக்கா, இல்லை அவங்களுக்கு எதுவும் மறைமுகமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதும் அந்த 1ஆம் இடம் தாங்க. அதனால் இப்போ 1ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு தோற்றத்திலேயே விருச்சிக ராசிக்காரங்க ஒரு தோற்றமாகவோ சமூக அந்தஸ்தாகவோ அவர்களுக்கு ஒரு கௌரவமாக இந்த மாதிரி சிறப்பான பலன்கள் இந்த தடவை குரு கொடுக்குறாருங்க. அதே மாதிரி 3ஆம் இடம் என்பது குட்டி செல்ஃபோன், தைரிய வீரியஸ்தானம், அவங்களுடைய திமிர் ஸ்தானம். இந்த தடவை நியாயமான திமிர் தான், குரு பார்வை இல்லைங்களா. அவங்களுடைய தகவல் தொடர்பு ஊடகங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள், இளைய சகோதர ஸ்தானம், இந்த மாதிரி அவங்கள நடை உடை பாவனை இதெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்க போகுது 3ஆம் இடத்துக்கு கிடைச்சதுனால. 3ஆம் இடம் தைரியம் வீரியங்கிறதுனால அவங்களுடைய விடாமுயற்சிலாம் இப்போ வெற்றி அடைய போகுது. அவங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அவங்களோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இது வரைக்கும் எதில் இருந்தாங்களோ அதை வந்து இப்போ வெற்றி அடைய போகுது. இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சியை குறிக்குது, நேராக 11ஆம் இடத்துக்கும் குறிக்குது பாருங்களேன். இப்போ குரு பார்வை 11ங்கிறது அவங்களுடைய எண்ணம் ஈடேறுதல், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய விடாமுயற்சி, அவங்களுடைய கடின உழைப்பு, இதெல்லாமே இப்போ வெற்றி அடைகிற நேரம். இந்த நேரம் நேரடியாக இருக்கிறதுனால இப்போ அதனால் குரு வந்து 7க்கு வந்ததும் அவருடைய பார்வை 11-1-3க்கு விழுவுறதும் ரொம்ப விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் குரோதி வருடம் வந்து ஒரு கொடுப்பனையான வருடம் தாங்க. காலம் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணிக்கணும். ஐயா சொல்கிற மாதிரி, பெரியவங்களாம் சொல்கிற மாதிரி நல்லா இருக்கிற காலத்தில் படுத்து தூங்கிடக்கூடாது, தூங்கக்கூடாது. நல்ல காலம் வந்துட்டாவே அது தூங்கவும் கூடாது, நல்லாயிடும். நல்லா எல்லாமே வெற்றி தாங்க இந்த தடவை. வெற்றி சந்தோஷம். அடுத்ததாக சனி பார்வை பலன் என்ன இருக்குது, சனி எங்கே இருக்காருன்னா விருச்சிக ராசிக்கு 4ல் இருக்காருங்க. 4ல் இருக்கிறதுனால அவர் ஏதாவது அந்த இடத்துக்கு எதுவும் இது பண்ணுவார்னா பண்ண மாட்டாருங்க. ஏன்னா அவர் 4ங்கிறது கேந்திரம். 4ங்கிறது வண்டி வாகனம், தாய் சொத்து பத்து, அவங்களுடைய அடிக்கடி பிரயாணம் போகிறது, அவங்களுடைய ட்ராவல்ஸு, அவங்களுடைய ரியல் எஸ்டேட்டு, இது சமூக அந்தஸ்து, ஒரு வகையில் அதிர்ஷ்டம், இது எல்லாமே வந்து 4ஆம் இடம் சுகபோகம் அனுபவிக்கும். இதெல்லாமே இப்போ 4ஆம் இடம் சூப்பராக தான் இருக்குங்க. ஏன்னா அதை கொடுக்க வேண்டியவர் கொடுக்குற இடத்துல இருக்கார், கொடுக்க வேண்டியவர் கொடுக்குற இடத்துல ஆட்சியாக இருந்து கொடுக்குறாருங்க. அதனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கவலைப்பட வேணாம், நன்மை தான் நடக்கும். தாயாரை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், சிறப்பாக இருப்பாங்க. என்ன அவர் ஒரு இயற்கை அசுபருங்கிறதுனால சின்ன சின்ன மனக்குறைகளை மட்டும் ஏற்படுத்துவாரே தவிர மற்றபடி கொடுக்க வேண்டியவரே அவர் தான். அவர் எப்படி கொடுக்காம போவார், அவர் கொடுத்தா அது நிலச்சி இருக்கும் நம்ம கூட. அதனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சூப்பருங்க. ஆனால் அவர் பார்வை படுற இடத்துல நம்ம விருச்சிக ராசிக்காரங்க நிதானமாக ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அவருடைய பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு விழுவுதுங்க. 6ஆம் இடத்துக்கு விழுவலாம், அது இதுதாங்களே ஒரு மறைவு ஸ்தானம் தானே. ஒரு அசுபருடைய பார்வை வந்து 6ஆம் இடத்துக்கு விழுவதுனால தவறு இல்லை, அது ஓகே. அடுத்ததாக 10ஆம் இடத்துக்கு அவருடைய தொழிலில் விழுகுது. தொழிலில் விழலாம்,
ஒன்றும் தவறில்லை. தொழில் ஸ்டாண்டர்டாக இருக்கும். கொஞ்சம் தாமதிக்கிற மாதிரி தெரியும். சனிப்பார்வை எங்கெங்கெல்லாம் விழுவுதோ அந்தந்த இடங்கள்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அவ்வளோதானே தவிர அவரால் கெடுதலோ அவரால் இது அது வந்து போன ஜென்மம் முன் ஜென்மத்தில் அவர் என்னென்ன நம்ம கர்மங்கள்லாம் இருக்கோ அதை பார்த்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அதெல்லாம் அந்த பார்வையெல்லாம் வந்து எடுத்த உடனே கெடுதல் செஞ்சிடும். அதை சரியில்லை, அதை பார்த்து இது பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லைங்க. மிக சிறப்பாக இருக்கும். இப்போ தொழில் வந்து இப்போ நல்ல நிலையாகும். நல்ல ஸ்டாண்டர்டான நிலையானதாக மாறும். நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து சனி பகவான் வந்து நேரடியாக விருச்சிகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. தப்பு இல்லைங்க. அவர் வந்து விருச்சிகத்துக்கு நேரடியாக பார்த்தா கூட குரு பார்வையும் அங்கே கிடச்சிருச்சு இல்லைங்களா? குரு பார்வையும் கிடச்சிருச்சு. அதனால் 2 பேரும் பார்க்கறதுனால பேலன்ஸ் ஆகிடும். நல்ல சந்தோஷம் தான் கிடைக்கும். இப்போ குரு பார்வை இல்லாதப்பவே தாங்கிட்டோம். இப்போ குரு பார்வையை தாங்கிட்டாங்க விருச்சிக ராசினியர்கள். இப்போ வந்து குரு பார்வையும் சேர்த்து கிடைக்கிறதுனால இன்னும் சுலபம் தாங்களே, ஈஸி தாங்களே. அந்த மாதிரி குரு பார்வையும் கிடச்சிருச்சு. அடுத்ததாக கேது 11ல் இருக்கார். கேது 11ல் இருந்தாலும் தான் குரு பார்வை கிடச்சிருச்சிங்களாங்க. இது வரைக்கும் அவர் 11ல் இருந்து நண்பர்கள் இவங்க வந்து கூட்டாளிகள் இவங்களாம் சரியில்லாமல் லாபம் கொஞ்சம் மந்தமாக இப்படி இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் குரு பார்வை கிடச்சிச்சனால 11ல் கேது இருக்கிறதுனால ஒன்றும் தவறில்லைங்க. இன்னும் கேதில் வந்து 11ல் இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லாம் அதிகமாக ஈடுபாடு இருக்கும். ஆனால் இப்போ குரு பார்வையும் கிடைச்சதுனால நல்ல புனிதமான சிறப்பான இடமா 11 மாறிடுச்சு. அதே மாதிரி ராகு 5ல் இருக்கார். ராகு 5ல் இருந்தாலும் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த கிரகமாக செயல்படுவார்கள். ஏன்னா ராகுக்கு எதுக்கு சொந்த வீடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சொந்த வீடு கிடையாது. ஆனால் அதனால் அவங்க வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ அந்த 5ஆம் இடங்கிறது ஒரு தெளிவான முடிவெடுக்கிறது. பூர்வ புத்திரம் தாமதமாகிறது. பூர்வ புண்ணியம் கம்மியாக குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டா ராகு ஒன்றும் பண்ண மாட்டாருங்க. இப்போ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சூப்பராக இருக்குங்க. உடனே ஏன்னா 7ல் குரு இருக்கிறதுனால டக்குன்னு கிடைச்சிரும். அந்த அருள் விரைவாக கிடைக்கும். அதனால் தட்சிணாமூர்த்தி குரு வழிபாடும் சனி பகவான் ஒன்றும் 4ல் சிறப்பாக தாங்க இருக்கார். ஆட்சியாக தாங்க இருக்கார். இப்போ குரு பாருங்களேன், விருச்சிக ராசிக்கு 2க்கு அதிபதி. குடும்பஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. அவர் தான் குடும்பத்தை அமைச்சு வைக்கணும். எல்லா சுபகாரியங்களும் நடத்தி வைக்கிறவர் குருங்க. ஆனால் அவர் நடத்தி வைக்கிற அந்த இப்போ கல்யாணத்தை நடத்தி வைக்க குரு பலம் வேணும்னாலும் அந்த கல்யாண வாழ்க்கையை சொகுசாக வாழ்கிறதுக்கு சுக்கராச்சாரியார் பலம் தான் வேணும். சுக்கிரன் பலம் தான் வேணும். ஆரம்பித்து வைக்க அந்த விசேஷங்கள் முறையாக நடக்கிறதுக்கு குரு பகவான் வேணும். அப்படிப்பட்டவர் தான் உங்களுக்கு குடும்பத்துக்கு அதிபதி. வாக்குஸ்தானம், வாக்குப்பளிதம். இப்போலாம் வாக்குப்பளிதம் அருமையாக இருக்குங்க. சொன்னது நடக்கும். 7ல் போயிட்டார் இல்லைங்களா? அங்கேருந்து நேரடியாக ராசியை பார்க்குறாரு. அதனால் குடும்பம், தனம், வாக்குஸ்தானம் எல்லாம் நல்லாயிருக்கும். தனத்துக்கு அதிபதி 7க்கு போனதுனால இப்போ வந்து மனைவியால் நன்மை நடக்கும். அவங்க வந்து அவங்க இப்போ ரொம்ப அனுகூலமாக நடந்துக்குவாங்க. தனம், வாக்கு, குடும்பம் இவங்க 7க்கு இருக்கிறதுனால 7ஆம் இடங்கிறது மனைவி, நண்பர்கள், கூட்டாளி ஸ்தானத்தை குறிக்கிறதுனால இப்போ மனைவி கணவனாக இருந்தால் மனைவியால், மனைவியாக இருந்தால் கணவனால், தொழில் கூட்டாளிகளால், அவங்க பழகிற நண்பர்களால், சமுதாயத்தில் சந்திக்கிறவங்களால் எல்லா விதத்துலேயும் இப்போ 7ல் குரு இருக்கிறதுனால இவங்க எல்லார் மூலமாகவும் இப்போ நன்மை நடந்து நல்ல வளர்ச்சியை நல்ல ஒரு மேம்பாடை கொடுப்பாங்க. அடுத்து வந்து 5லுக்கு விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் குரு தான். அவர் தான் பூர்வ புண்ணியம், புத்திரம், நல்ல தெளிவான மனநிலை, புரோகிதம், அவங்களுடைய காதல் ஆசை, ஆன்மீகம், அவங்களுடைய பதவி ஆசை, பதவி உயர்வு, அவங்களுடைய ஜோதிட திறமை, ஆன்மீக திறமை, இந்த மாதிரி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி அடிக்கடி நடக்கிறது. இதெல்லாம் காரணம் 5ஆம் இடங்க. அப்படிப்பட்ட 5ஆம் அதிபதியாக போய் 7ல் அமர்ந்ததும் சிறப்பு தான். இப்போ அவர் வந்து 2ங்கிற பணபரஸ்தானம், இதை வந்து உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. 2ம் 11ஐயும் பணபரஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 2மே தனம், பணம் சம்மந்தப்பட்டதுனால அப்படி ஒரு பேர் உண்டு. இப்போ 2க்கும் அதிபதி, 5க்கும் அதிபதி, திரிகோணத்துக்கும் அவர் தான் அதிபதி. 2மே நல்ல இடங்க, நல்ல ஸ்தானத்துக்கான அதிபதி காரகமாக இருக்கிறவர். நல்ல ஒரு கேந்திரத்துக்கு போய் அந்த ஒரு முழு சுபகிரகமான குரு பகவான் நேரடி பார்வை கிடைக்கிறதுனால இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான காலங்க. அருமையான காலம். சிறப்பான பலன்களை இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.